ஹாய் ஹலோ சொல்லம் எப்படி இருக்கீங்க அப்புறம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறது நம்ம பிடிஸோடி சாணம் நல்ல மாதிரி தான் பார்க்கணும் பக்கத்தவங்க பார்த்துட்டு வந்துருங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க டேட்டா வீட்டுக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங்ஸ் இல்லை நம்ம 6 மணி தான் காமிக்கிறோம் மிட் நைட் ஒரு 12:30 சம்திங் அந்த மாதிரி இருக்கும் நம்ம இன்னும் செம்மையாக பசிக்குது அவங்க தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ஆரம்பம் எழுப்ப மனசே இல்லை ஏன்னா ஆரம்பம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருப்பாரா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு ஸோ அவர் எழுப்ப மனசே இல்லையா நம்ம வந்துட்டு இவனுக்கு பசி தாங்கலை அதனால் அந்த சீன்ஸ் புரண்டுட்டே இருக்காங்க ஸோ அப்படி அதாவது உட்காந்துட்டே ஒரு மாதிரி பசிக்குதேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு போல அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க நம்ம வந்துட்டு ஆரம்புக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக ஃபீல் ஆகுது ஏன்னா பெட் மூவ் ஆகுதா நம்ம வந்துட்டு யூனா அந்த சரி இதாகிறனால அவருமே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு பார்த்தா யூனா பக்கத்தில் இல்லை ஏன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக எந்திரிச்சு உட்காராரு பார்த்தா வந்துட்டு நம்ம யூனா வயிற்று பிடிச்சி உட்காந்துருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்துட்டு ஏன்னாச்சு நானுக்கு வந்து ஸ்மாக் பெயினாக இருக்கா என்ன நம்ம டாக்டர் போகலாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காரு இல்லை எனக்கு பசிக்குது நீ எந்திரிச்சிட்டாலே எனக்கு குக் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு மாதிரி கேட்க பசிக்குதா நீ ஏன் என்னை வந்துட்டு எழுப்பலை நீ என்னை எழுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி சொல்ல நீ உண்மையாகவே இடியட் தான் தெரியுமா தூங்குறவங்களை எப்படி எழுப்ப முடியும் தூங்குறவங்களை எழுப்பினா அவங்களுக்கு வந்துட்டு தூக்கம் கலைஞ்சிடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சரி இரு ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு யூனா கிட்ட கொடுத்து சாப்பிட ஃபஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம யூனாவா சாப்பாடு தட்டை பார்த்தோன்னே வேகமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிகாஸ் சரியான பசி விட்டு இருக்கும் அதனால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம வந்துட்டு தான் யூனா கிட்ட வந்துட்டு இப்படி ஹேர்லாம் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு கோதி விட்டுட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு இங்கே பாரு உனக்கு பசிச்சாலும் சரி உனக்கு என்ன வேணாலும் சரி எந்த டைம் கூட பார்க்காத நான் தூங்கிட்டு இருந்தாலும் நான் என்ன வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல நீ எங்கிட்ட கேளு நான் உனக்கு கண்டிப்பாக அதை செய்கிறேன் இப்படி பசியிலலாம் இருக்காத சரியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரா நம்ம இங்கே தலையாட்டிகிட்டே அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆரம்பிக்கிட்டு கொடுத்துட்டு எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்து படுத்து தூங்கிறாங்க நம்ம வந்து ஆரம்பமே அந்த பிளேட்டை ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்துட்டு யூனாக்கு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணி விட்டு அப்படி மெதுவாக டேப் பண்ணி கொடுத்துட்டு நம்ம யூனாவுமே நல்லா தூங்கிறாங்க அப்படியே அந்த ஐட்டம் ஸ்பெண்ட் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்துட்டு ஜின் வந்துட்டு ஷா சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஷா உட்காந்து மிரர் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க நம்ம வந்து ஜின் அந்த சைடு நடந்துட்டு இருக்காரு பிகாஸ் வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பாங்க நாளைக்கு வந்துட்டு நம்ம வெளியே போகலாம் நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜின் கிட்ட வந்து ஷா வந்து சொல்லியிருப்பாங்க ஜினுக்கு அதனால ஓவர் எக்ஸைட் ஆயிடுச்சு நம்ம எங்கே போகிறோம் இந்த பிளேஸ்க்கு போக போகிறோம் ஸோ வந்துட்டு திடீர்னு அவளே வந்து சொல்லியிருக்கா அப்போ நம்ம எங்கே போக போகிறோம் எப்படி வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டில் யோசிச்சுட்டு போகல நமக்கு பிடிச்சவங்க கூட வெளியே போகிறோம் அது அவங்களே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஸோ வந்து அந்த சீரியஸ் நடந்துகிட்டே இருக்காரு நம்ம வந்துட்டு ஷா இதை பற்றி கவலைப்படாமல் ரிலாக்ஸாக உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க பிகாஸ் வந்து நம்ம வந்து ஜின்னை பொறுத்தளவுக்கு அவங்க அங்கிள் வந்துட்டு அம்மா அப்பா மாதிரியா அதனால வந்துட்டு மாமியார் மாமனாரை பார்க்க போகிறோம் கொஞ்சம் அழகாக அப்படி நீட்டாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே ஃபஸ்ட் டைம் முன்னாடி போயிருக்கும் போது ஒரு அழகாக நிற்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மேக்கப் போட்டுருக்காங்க நம்ம வந்துட்டு ஜினுக்கு ஒரு கடைசிக்கு மேலே பொறுமை தாங்களே ஏன்னா லேட் ஆகிட்டே இருக்கா அவர் ஏழு மணிங்க இந்த ரெடி ஆகிட்டு வந்திருப்பாரா கிட்டத்தட்ட 1 hour வந்து நம்ம ஷா மேக்கப் போட்டுருக்காங்க ஒரு கடைசிக்கு அப்படி வந்துட்டு போதுண்டி நீ அழகாக தான் இருக்க எதுக்கு இவ்வளோ மேக்கப் போட்டுருக்கா நீ தானே சொன்னேன் என்னை வெளியே கூட்டு போகிறேன்னு நானே வந்து நின்றுட்டேன் நீ என்ன கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னால் இவ்வளோ நேரம் மேக்கப் போட்டுருக்கா கிட்டத்தட்ட 1 hour மேக்கப் போட்டுருக்கா இப்போ நீ வரியா இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம வந்துட்டு ஷாவா ஒரு 5 minutes சொல்லிட்டு அப்படி மேக்கப் போட்டுட்டே இருக்காங்க நம்ம வந்துட்டு ஜின்னுக்கு ஒரு கடத்துக்கு மேலே 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே போயிட்டு நிற்கிறாரு பார்த்தா அப்படி ஹாலில் அப்படி சைடாக திரும்பி பார்க்குறாரு பார்த்தா வந்து நம்ம ஹோபியன் வந்துட்டு ஸ்ரீதம் 2 பேரும் ரூமில் வந்துட்டு அதாவது நம்ம ஹோபி வந்துட்டு ஸ்ரீக்கு வந்துட்டு உட்கார வச்சு மேக்கப் போட்டுட்டு இருக்காரு செம்மையாக இருக்குது இந்த லைன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து மேக்கப் போட்டுட்டு இருக்காரா சரியான டென்ஷன் சரியான மேக்கப் பைத்தியமாதுங்க ரெண்டும் இவன் என்னன்னா அவளுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கா அவன் என்னன்னா அவளுக்கே மேக்கப் போட்டுட்டு இருக்கா இது என்ன குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து போயிட்டு நம்ம வந்துட்டு ஹோபிகிட்ட போதும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் ப்ரஷை வந்து கையில் வாங்கிட்டு ஒழுங்காக போயிட்டு அவளை வந்துட்டு கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க நம்ம வந்துட்டு ஹோபி இப்போ எதுக்கட இங்கே வந்து கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி கட்டுப்பில் தான் கேட்டுட்டு இருக்காரு ஏன்னா அவரே ஒரு மாதிரி அழகாக அப்படியே மேக்கப் போட்டுட்டு இருக்காரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு நம்ம வந்து ஜின்னு இது வந்து கேட்க இங்கே பாருடா ப்ளீஸ்டா அவள் தான்டா சொன்னேன் என்னை வெளியே கூட்டு போகிறேன்னு இப்போ பாரு அவளே 1 மணி நேரமாக மேக்கப் போட்டுட்டு இருக்கா 5 நிமிஷம் சொல்லிட்டு எவ்வளோ நேரம் தேய்ச்சி தெரியுமா ப்ளீஸ்டா அவளை மட்டும் என் கூட அமுச்சு விடா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு ஹோபி தான் நம்ம எல்லாரும் ஒன்றா தாண்டா போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து போக நம்ம வந்துட்டு ஜின்னுக்கு நெஞ்சில் இடையே விழுந்துட்டு என்ன நம்ம எல்லாம் ஒன்றா போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் மாதிரி கடுப்பில் நிற்க எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ இன்னும் என்னோட மேக்கப் ஃபினிஷ் ஆகலை ஸோ நீங்கள் போட்டு விட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வந்துட்டு அப்போது வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம வந்து ஜின்னுக்கு எல்லாம் என் நேரம் காலை தோலை போட்டு தொலைறேன்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு ஃபுல்லாக மேக்கப்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு லைட்டாக டச்சப் பண்ணிட்டு லைட்டாக வந்து லிப்ஸ்டிக் மட்டும் போகணும் அவ்வளோதான் இருக்குது மற்றபடி எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு பார்த்துட்டு அவருக்குமே மேக்கப்பில் நிறைய வந்துட்டு அப்படி சொல்ல தாட்ஸ்லாம் இருக்கும்ல ஏன்னா அவரோட இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாகவே மேக்கப் போட்டுட்டு தானே இருக்கும் நல்லா அவருக்கு அதை பற்றிலாம் நல்லா தெரியும் ஸோ அவருமே வந்துட்டு மேக்கப்லாம் போட்டு விட்டு அண்ட் வந்துட்டு ஓகே ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்குறாரு அவருக்குமே ஒரு மாதிரி மேக்கப் லைக்லாம் பிடிச்சிருக்கா ஸோ வந்துட்டு நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னே வாலண்டியாக கேட்க நம்ம வந்து ஸ்ரீ ஷோர் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவங்களுமே சிரிச்சிட்டு அப்படியே வந்துட்டு நிற்கிறாங்க 2 பேருமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து செல்ஃபிலாம் எடுத்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்துட்டு அந்த மொமெண்ட் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே இந்த சைடு உள்ள வந்து நம்ம வந்து ஹோபி தான் வேகமாக போயிட்டு உனக்கு என்ன தண்டி பிரச்சனை உனக்கும் ஆளுக்கு நானே ஆள் ஒன்றா இருந்தால் பிடிக்காதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்காரு இப்போ எதுக்கு இங்கே வந்து கத்திட்டு இருக்கா அவன் என்னடி நானே ஆளுக்கு அவ்வளோ அழகாக ரொமான்டிக்காக ருசிச்சு வந்துட்டு நான் அப்படியே வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கா வாள் என்ன பக்கத்தில் டக்குனு வந்து ப்ரெஷ்ஷை பிடிங்கிட்டு என்னை வெளியே துரத்திட்டாண்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல சரி எனக்கு இந்த ஹேர் டூ மட்டும் பண்ணிவிடு எனக்கு கொஞ்சம் இந்த ஹேர் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி சொல்ல எல்லாம் என் நேரம் காலம் தள்ளி தொலை நான் பண்ணி தொலைறேன்னு சொல்லிட்டு அவருமே அந்த மேக்கப்லாம்
நான் வந்துட்டு நம்ம ஷா வந்து அவங்களே மேக்கப் பண்ணிட்டாங்க. ஹேர் டூ மட்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஹேர் மட்டும் நம்ம வந்துட்டு ஹோபி வந்து பண்ணிட்டுருக்காரு. பண்ணி முடிச்சுட்டு போதும் வந்து தொலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஷாவை பிடிச்சி தரத்தானே இழுத்துட்டு வந்து நம்ம வந்து ஜின் பக்கத்துல நின்னுட்டு, போதுமா பிடிச்சி தொலை நீ ஏழை கூடுறா மொத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு டக்குனு வந்து நம்ம ஸ்ரீயை பிடிச்சி தான் பக்கத்தில் வந்து இழுத்து நிற்க வச்சுக்கிறாரு. ஸோ வந்துட்டு போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கட்டுப்பில் தான் கேட்குறாரு நம்ம வந்துட்டு ஹோபி. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜின்னு போய் தொலையலாம் என்ன பண்ணுறது உன் கூடலாம் வரணும் நீ என் தலை இழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக வந்துட்டு அப்பா சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு ஷாக். என்ன நீங்களும் வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கா. ஆமாம் நாங்கள் தான் வருவோம் சீக்கிரம் இந்த கார் எடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கார் தூக்கி வந்துட்டு நம்ம ஷாக்காரி தூக்கி போகிறாங்க. நம்ம ஷாவா நோ கார்லாம் எனக்கு அலர்ஜி நான் கார்லலாம் வரமாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஸ்ரீக்கிட்ட கொடுத்து நீ கார் ஓட்டு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்துட்டு ஹோபி கை பிடிச்சிட்டு வாட போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. பைக் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஹோபி வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ண நம்ம வந்துட்டு ஷாப் போயிட்டு பின்னாடி ஏறி உட்காந்துட்டு அவங்க 2 பேருமே முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டாங்க. நம்ம வந்துட்டு ஜின்னும் சரி வந்துட்டு ஸ்ரீயும் சரி ஆளும் சரி யாலும் 2 பேரும் இந்த விஷயத்தில் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒரு லுக்கை வந்து விட்டுட்டு சரி வா உனக்கு நான் எனக்கு நீ கடைசி வரை நம்மளுக்கு நம்ம தான் போல வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஜீன் வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட கை பிடிச்சிட்டு போக நம்ம வந்துட்டு ஸ்ரீமே வந்துட்டு கார் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா ஸ்ரீ தான் கார் ட்ரைவ் பண்ணாங்க. பின்னாடி வந்து அம்மா உட்காந்துருக்காங்க. 2 பேரும் அப்படியே வந்துட்டு அவரும் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு இருக்கான். நம்ம வந்துட்டு அப்பா அம்மாக்கே ஒரு மாதிரி காண்டாகுது. இப்போ எதுக்கு 2 பேரும் சைலண்ட்டாக வந்துட்டு இருக்கீங்க என்ன அவங்க ஆளு கூட போக முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையா என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. ஐயோ அப்பெல்லாம் கிடையாது நீங்கள் வரலாம் நான் மட்டும் அப்படியே அவங்க எங்கிட்ட பேசி அப்படியே வந்துட்டு ரொமான்ஸை பொழிஞ்சிருப்பாங்க பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து சொல்ல நம்ம வந்து ஜின்லாம் இல்லை ஸ்ரீ ஒரு மாதிரி பார்த்துட்டு நீயே இப்படி பேசுகிற அப்போ என் நிலமையில கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு ஹோபியும் சரி ஜின்னும் வந்துட்டு ஸ்ரீயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்களா. சரி போதும் பாட்டை போட்டு கொஞ்சம் வைப் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்பா வந்து சொல்லலாம் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு அதாவது நம்ம ஜின் வந்து பாட்டை ஆன் பண்ணுறாரு. நம்ம வந்துட்டு ஸ்ரீயா வந்துட்டு டக்குன்னு லவ் சாங் அப்படின்னு மாதிரி சொல்ல நான் ஒன்றும் அதான் போடலான்னு நினச்சேன். சரி உன் ஃபேவரட் சாங் என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு சாங் கேட்குறாங்க. நம்ம வந்து ஸ்ரீமே வந்துட்டு அவங்க ஒரு ஃபேவரட் சாங் ரெண்டுமே ஒரே அட் டைமில் 2 பேரும் சொல்லுவோம் இதான் உன் ஃபேவரட் சாங் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டு 2 பேருமே அந்த சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி க்யூட்டாக அப்பா அம்மாவும் இதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக ரிலாக்ஸாக இருக்கா. ஸோ இவங்க அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு பைக்கில் நம்ம வந்துட்டு ஹோபி வந்து பைக்கை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஹோபிக்கு வந்து ஷா வந்துட்டு ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த ட்ராவலே. பட் இந்த டைம் வந்துட்டு நம்ம ஷா ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. அதை பார்த்தோன்னே என்னடி ஆச்சு எதுக்கு இப்படி சைலண்ட்டாக இருக்கா எப்பவுமே இப்படி இருக்க மாட்டா லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஹோபி கேட்கா அது ஒன்றும் இல்லைடா கொஞ்சம் யோசிச்சு பாரு லைஃப் எப்படி ஒரு செகண்டில் மாறிடுச்சு இல்லை உனக்கு பிடிச்ச பொண்ணு எனக்கு பிடிச்ச பையன் அப்பா அம்மாவோட ஹாப்பியாக இப்போ அவங்களோட அப்பா அம்மாவை பார்க்க போகிறோம் செம்ம மொமெண்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் செம்ம வந்துட்டு மொமெண்ட்டு தான் ஃபைனலி எல்லாமே வந்துட்டு செட் ஆகிடுச்சுல இன்னும் கொஞ்சம் நாள் நம்மளுக்கு கல்யாணம் வேறு ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இவங்க வந்துட்டு பேசிகிட்டே போகிறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஷா வந்து லைட் அப்படியே திரும்பி பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா கார் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒரே ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்காங்க. ஹோபி முன்னாடி போயிட்டு இருக்காரு இவங்க வந்து பின்னாடி வந்துட்டு கார் வந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஷா அப்படியே திரும்பி பார்த்தா இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி ஹாப்பியாக தெரியுமா அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அதர் ஆப்போசிட் சைடு நம்ம வந்து ஜிமின் அண்ட் வந்துட்டு லியா சைடு தான் காமிக்கிறோம். லியா வந்துட்டு அவங்களோட ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜிமின் தான் வேகமாக வந்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வராரு. கையில் ஒரு பாக்ஸ் இருக்குது அதை எடுத்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. அவருக்கு வந்துட்டு தோணுது லியாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா வேகமாக போயிட்டு அடி வந்துட்டு பைக் கிட்ட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. பைக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு லியாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் தோணிகிட்டே இருக்குது. அவர் அப்படியே வந்துட்டு அந்த பைக்கை வந்துட்டு முறுக்குவோம்ல அந்த மாதிரி வந்துட்டு முறுக்கிட்டு இருக்காரா. நம்ம வந்துட்டு லியாவுக்கு அந்த சவுண்டு கேட்டுது. அவங்க வேகமாக ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. என்ன இவன் நம்மளை வெளியே கூட்டு போகிறானா என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி வேகமாக வந்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஹால் வரை வேகமாக ஓடி தான் வந்திருப்பாங்க. சடனாக அவங்களுக்கு ரியலைஸ் ஆகிட்டு இல்லை அவன் நம்மளை பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு அவங்க அப்படியே அந்த டோர் கிட்ட வரையும் போயிட்டு அப்படியே எட்டி மட்டும் பார்க்குறாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஜிமின் வந்துட்டு நம்ம லியாவை பார்க்கணும் அப்படின்னா வேகமாக வந்து பார்த்துருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு பைக்கெலாம் முறுக்கிட்டு இருக்க மாட்டாரு. நல்லாவே தெரியும் லியாவுக்குமே. ஸோ அப்படியே எட்டி பார்க்க நம்ம வந்துட்டு ஜிமின்மே வந்துட்டு அந்த மிரர் வழியாக லியா அங்கே நிற்கிறத பார்த்துட்டாரு. நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கா. அவருமே அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒரு சைட் வந்துட்டு வெளியே கிளம்பி போகிறாரு. பட் அவருக்கு ரொம்ப ஹார்ட் ப்ரூக்கிங்காக இருக்குது. அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஸோ வந்துட்டு நம்ம லியா ஸோ வந்துட்டு நம்ம லவ் பண்ணுற பொண்ணை இந்த சுச்சுவேஷனில் பார்க்குற நிலமை நம்மளுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே வந்துட்டு போக நம்ம லியாவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது. டக்குனு கீழே உட்காந்து செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்துட்டு அம்மா அப்பா தான் வந்திருப்பாங்களா. ஸோ வந்துட்டு நம்ம லியாவோட அம்மா அவங்களோட அம்மா பார்த்துட்டு என்னடி ஆச்சு எப்படி உட்காந்துருக்கா காலங்காத்தாலே வாசல் உட்காந்து எது சொல்லப்படி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து திட்டிட்டு அவங்களுமே வந்துட்டு உள்ள போயிடறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம அப்பா தான் இப்போ எதுக்கு அவளை காலங்காத்தால திட்டிட்டு இருக்கா காலை ஏதாவது சுழுக்குழுது இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
அவர் வந்துட்டு என்னம்மா காலை ஏதாவது சுளுக்கு வந்துருச்சான்னு சொல்லுவோம். அவங்க அம்மா வந்துட்டு என்ன சுளுக்கு விழுந்துருச்சா இருடி நான் வந்துட்டு ஆயில்மெண்ட் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக போய்ட்டு ஆயில்மெண்ட் எடுக்க போயிடுறாங்க. நான் வந்துட்டு இல்லையா தான் இல்லைப்பா ஒன்றும் இல்லை சும்மா அப்படியே கீழே உட்காந்துருந்தேன் அவ்வளோதான் கால் ஒரு மாதிரி இதாச்சா அதனால் உட்காந்துருந்தேன். சரி நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ரூமுக்கு போயிறாங்க. இவங்களாம் ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம லியா கதவை போட்டு தட்டிட்டு இருக்காங்க. லியா கதவை திரடி நான் ஆயில்மெண்ட் எடுத்து வந்திருக்கேன் உனக்கு காலில் போட்டு வரேன் சரியாயிடும் கதவை திரடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லியா உள்ளே இருந்துட்டேன் இல்லைம்மா வேணாம் எனக்கு சரியாயிடுச்சு காலைல சுளுக்கலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு மாதிரி ஆச்சு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி இப்படியே இருக்காத நான் உனக்கு ஹாட் வாட்டர் வச்சு தரேன் குளிச்சுட்டு வந்துட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே போயிடறாங்க. நம்ம வந்து லியாவுமே அப்படியே வந்துட்டு இப்படியே யோசிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஒர்க்கும் கிடையாது. ஸோ அதனால் அப்படியே உட்காந்துட்டு இப்படி ஒரு மாதிரி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்காக ஜிம்மி நம்மளை விட்டு இப்படி வேலைக்கு போகிறான் என்ன ரீசனாக இருக்கும் அவனை ஏதாவது சொல்லியிருப்பாங்களா ஏதாவது நடந்திருக்குமா ஏதாவதுனாலும் நம்மக்கிட்ட சொல்லுவானே என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே யோசிக்கிறாங்க. ஒரு டைம் நம்ம வந்துட்டு லியா வந்துட்டு ஜிமின் கிட்ட போய் பேச போகும்போது ஜிமின் வந்துட்டு பேசாமல் அப்படியே வெளியே போயிருப்பாரா அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்களுமே எதுவுமே பேசாமல் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க அப்படி ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் லிட்டரலி ஒரு கல் மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது. ஸோ அப்படி உட்காந்துருக்கா அப்படியே நம்ம ஜிமின் சைடு காமிச்சோம் அப்படின்னா ஜிமின் நேராக வந்துட்டு நம்ம ஆர்மி யூனாவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே வந்துட்டு யூனாவா அப்படியே வந்துட்டு ஆர்எம்ஏல சாஞ்சு கவுச்சில் நம்ம ஆர்மி உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு லேப்டாப்பில். நம்ம ஆர்எம்ஏல அப்படியே சாஞ்சு அப்படியே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவிலையா ஃபுல் பெரிய ஸ்க்ரீனில் வந்துட்டு அப்படியே அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் ஓடிட்டுருக்கா. அவங்களுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே படுத்துருக்காங்க. அவங்க அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா கவுச்சில் மேலே அப்படி கால் நீட்டி உட்காந்து படுத்துருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு சரி உட்காந்துட்டு அவங்க வந்து அப்படி சாஞ்சு மட்டும் நம்ம ஆரம்பில் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்படி உட்காந்துருக்கா நம்ம வந்துட்டு ஜிமின் வந்துட்டு பைக் சத்தனை கேட்டோடனே நம்ம வந்துட்டு ஜூனாவா வேகமாக இருந்துச்சுட்டு ஜிமேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கற்றுக்கிட்டே வெளியே வந்துட்டு போகிறாங்களா. ஜிமினுமே வந்துட்டு அக்கா எதுக்கு இப்படி வெளியே வந்துட்டு இருக்கா நான் தான் உள்ளே வருவேன்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே என்ன பண்ணேன்னா பாக்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு அவர் அப்படியே உள்ளே வந்துட்டு நம்ம யூனா கிட்ட பேசிகிட்டே உள்ளே வராங்க. நம்ம யூனாவுமே வந்துட்டு வா 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 அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆரம் இங்கே பாரு நான் ஜிமின் வந்திருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல நம்ம வந்துட்டு ஆரமும் வந்துட்டு ஜிமினை பார்த்தோன்னே வா ஜிமின் அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல வரமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உட்காராரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா வந்துட்டு யூனா கிட்ட இந்த பாக்ஸ் கொடுத்துட்டு அம்மா உனக்கு கொடுத்து விட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கொடுக்க அவங்களுமே ஒரு மாதிரி ஆர்வமாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிச்சு அப்படி பிரித்து போகல அதே மாதிரி வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க அதில் பார்த்தா அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டு. ஸோ அவங்க அப்போ தான் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க இந்த ஃபுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கும். ஸோ ஆரம்பிக்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக இந்த ஃபுட்டு வருவோம் அது ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு இந்த ஃபுட்டை நான் இப்போ தான் சாப்பிடணும்னு நினச்சேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜிமின் இது வரைக்கும் நார்மலாக இருந்தவன் டக்குன்னு ஒரு செகண்டு எனது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து டக்குன்னு இல்லையா யூனாவை பார்க்க நம்ம யூனாவே ஒரு மாதிரி ஆர்வமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர் அம்மா வந்துட்டு எனக்காக பண்ணி கொடுத்துருக்காங்களா சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ போச்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம யூனோ ஒரு மாதிரி நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவரை டக்குன்னு ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு யூனோவை பார்க்குறாங்க. ஏன்னா ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஏன்னா உனக்கு வந்துட்டு இது தோணுச்சா நீ என்கிட்ட தானே கேட்டிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருடைய பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு யூனாவா சாப்பிட்டுட்டே நம்ம ஆரம்பை பார்த்துட்டு ஆரம் என்னதான் இருந்தாலும் நீ குக் பண்ண மாதிரி இல்லை தெரியுமா நீ என்ன பண்ணு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு மறுபடியும் குக் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நார்மலாக சொல்ல இப்போ தான் ஜிமினுக்கு நிம்மதியாகவே இருக்குது. ஐயோ அப்பா ஒரு செகண்ட் எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரு. நம்ம வந்துட்டு ஆரம்பம் சரி ஓகே நான் குக் பண்ணித்தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே உட்காந்துருக்கா. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் தான் நல்ல வேலை இந்த விஷயத்த அம்மா கேட்கல அம்மா கேட்டிருந்தாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் அம்மா வந்து பார்த்து வந்துட்டு யூனாக்கு திடீர்னு தெரியல அம்மாவுக்கு தோணிருக்கும். ஸோ வந்துட்டு யூனாக்கு இந்த ஃபுட் வந்துட்டு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்து விட்டுருந்துருப்பாங்க. இது மட்டும் அம்மா கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. நம்ம வந்துட்டு ஆரம்பம் சரி ஓகே உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு ஜிமின் சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போயிட்டு காஃபி வந்து மேக் பண்ணிவிட்டு நம்ம யூனாக்கு மில்க்கு அப்புறம் வந்துட்டு ஜிமின் காஃபி அண்ட் வந்துட்டு நம்ம ஆரம்புக்கு காஃபி எடுத்துகிட்டு அப்படி வந்துட்டு நம்ம ஆரம் வந்துட்டு வராரு. நம்ம ஜிமின் கிட்ட காஃபி கொடுக்க ஜிமினுமே வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு இருக்காரு. நார்மலாக எதுவுமே பேசல எதுவுமே ஓவராக எக்ஸ்போஸ்லாம் பண்ணல ஜஸ்ட் நார்மலாக வந்துட்டு உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஜிமின் வந்துட்டு எந்த விஷயத்தையுமே யாருக்கிட்டயுமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டான். ஓகே நம்ம ப்ராப்ளம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம டேக்கிட்ட வந்துட்டு சொன்னதுக்கு ரீசன் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருப்பாரு. அதனால தான் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் வந்து நம்ம ஜிமினுமே ஒரு மாதிரி நார்மலாக சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன். நம்ம வந்துட்டு ஆரம்புக்கு வந்துட்டு சில விஷயம்லாம் நோட் பண்ணியிருப்பாரு. அவருமே வந்துட்டு ஏன்னா ஜிமின் லியா கிட்ட பேசினியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க டக்குன்னு வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் நான் பேசினம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஓகே தானே என்ன இன்னும் ப்ராப்ளம் முடியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கேட்டுறாரு. இது கேட்டோன்னே வந்துட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு ஆரம்ப பார்க்க எனக்கு தெரியும் ஜின் சொன்னான் ஆல்ரெடி லியாவுமே ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்கான். அவள் அடிக்கடி மொபைலை பார்த்துட்டு இருக்கா யாருக்கோ கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா அவள் முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின் என்கிட்ட சொன்னான். அதே மாதிரி தான் நீயும் இருக்கா உனக்கும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல நம்ம வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அது வந்து மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்குறாரு. பரவாயில்ல உனக்கு சொல்லணும்னு தோணலைன்னா நீ சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம வந்துட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ வந்துட்டு நம்ம மாமா தானே ஸோ வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கிட்டா ஸோ ஆரம் வந்துட்டு நான்
லியாவோட அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல நம்ம வந்துட்டு ஜிமின் தான் சிலம்பம்மா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. எனக்கு புரியுது அவரோட நம்பிக்கையை நீ உடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற. அது எவ்வளோ முக்கியமோ அதே முக்கியம். நீ வந்துட்டு யாரை விரும்புறியோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது கொஞ்சம் யோசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஜஸ்ட் நார்மலாக வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்து ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பேசுறது ஈஸி. ஆனால் வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஆரம் வந்துட்டு நினைக்கா நம்ம வந்துட்டு ஜிம்மினுமே ஒரு மாதிரி இல்லை அப்படியே அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஐ மீன் அந்த காஃபி வந்து குடிச்சிட்டு இருக்காரு. நம்ம யூனாவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த மில்க்லாம் குடிச்சிட்டு அவங்க அப்படியே உட்காந்து திரும்ப கார்ட்டூன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூனாக்கு வந்துட்டு இதெல்லாம் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்போல்லாம் அவங்களுக்கு புரியல. ஜஸ்ட் உட்காந்து ரிலாக்ஸாக கார்ட்டூன் பார்த்துட்டு அப்படியே வந்து தூங்கிடுறாங்க. நம்ம ஆரமே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு இன்னுமே அந்த காஃபியை குடிச்சிட்டே இருக்காரு. ஏன்னா வந்துட்டு அவருக்கு அது மைண்ட்லேருந்து என்னென்னமோ ஓடுது. ஸோ அதனால் அவருக்கு வந்து சொல்ல தெரியல. அப்படியே அந்த காஃபி குடிச்சிட்டே இருக்காரு. நம்ம யூனாவே அந்த மில்கை குடிச்சு முடிச்சுட்டு வந்து படுத்து தூங்கிட்டாங்க. அது வரைக்கும் அந்த காஃபி வச்சுட்டே இருக்கா. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆரமே எதுவுமே பேசலை. டக்குன்னு வந்து நம்ம யூனா வந்து லிஃப்ட் பண்ணிட்டு சரி ரூமில் போய் படுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே யூனாவை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு அந்த காஃபிக்கு முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு ஜிமின், அந்த காஃபி கப்பை கீழே வை. அப்புறம் இன்னொரு விஷயம், அக்கா குழந்த மாதிரி நீ தான் அவளை பார்த்துக்கிற இல்லைன்னு சொல்லலை. உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு லியாவை தூக்கிட்டு அப்படியே மேலே வந்துட்டு போகிறாரு. ஸோ வந்துட்டு நம்ம ஆரம் ஸோ ஏன்னா வந்து யூனா வந்து குழந்த மாதிரி யூனாக்கு வந்து இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெச்சூர்டாக பார்த்து புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இது இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம ஜிம்மின்னு அண்ட் வந்துட்டு மற்ற சுற்றி இருக்கா வந்துட்டு ஆரம் அப்புறம் அப்பா அம்மா இவங்க தான் வந்துட்டு நம்ம யூனாவை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். யூனா வந்துட்டு ஒருத்தரை பார்த்துக்கிற அந்த ஒரு மைண்ட் செட் இல்லைனா நம்ம யூனா வந்துட்டு இல்லை. ஏன்னா அவங்க ஒரு குழந்தை இல்லை, குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் தானே. ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு நீ உனக்கு வந்துட்டு அக்காவாக இருந்து பண்ணுற இடத்துல நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆரம் வந்து சொல்லிட்டு யூனோ தூக்கிட்டு மேலே வந்து போயிறாரு. நம்ம ஜிம்மியுமே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக யோசிச்சிட்டே இருந்தவர். அவருமே அந்த காஃபி கப்பை கீழே வச்சுட்டு அவர் ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஆரம் கிட்ட எதுவுமே சொல்லலை. அங்கேருந்து வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாரு. பிகாஸ் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவருமே அப்படியே பைக் எடுத்துகிட்டு நேராக வந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிடறாரு. அப்படியே இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்துட்டு யான் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக வந்துட்டு அங்கே இருக்க வந்துட்டு ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு யான் உன்னை பார்க்க வந்துட்டு ஏதோ ஒரு பர்சன் வந்திருக்காங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல பர்சன் வந்திருக்காங்களா என்ன பார்க்கவா இவ தவிர வேறு யார் வர போகிறா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக எந்திரிச்சு வராங்க. ஏன்னா ஸ்வீட்டினா வந்துட்டு வெயிட்லாம் பண்ண மாட்டாங்க, டேரெக்டாக வந்துட்டு உள்ளே வந்திருப்பாங்க. நம்ம யாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக யோசிச்சுட்டு அவங்களுமே வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு மொபைல் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே அந்த ஒரு வெயிட்டிங் பிளேஸ் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே தான் வந்துட்டு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு அங்கே டேவோட அப்பா உட்காந்துருக்காரு. இவரை பார்த்தோன்னா வந்துட்டு இது டேவோட அப்பாவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸில் ஹாய் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க வந்து ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம யாருமே வந்துட்டு ஒரு மாதிரி என்னவாச்சு என்னன்னு தெரியல, இவர் வேறு வந்து மீட் பண்ண வந்திருக்காரு, ஒரு வேளை இந்த விஷயத்தையும் தெரிஞ்சிருக்குமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து யான் அப்படி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. யானுக்கு என்ன பேசுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே தெரியல. அவங்க அப்பா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா நீ ஆஃப்ரேஜ் ஸ்டூடெண்ட் தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆமாம் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம யான் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல அப்பா அம்மா இல்லாமல் அந்த ஆஃப்னேஜில் உனக்கு கரெக்ட் டைமுக்கு ஃபுட் கிடச்சிருக்காது, ட்ரெஸ்ஸு சம்திங் எதுவுமே உனக்கு எந்த ஒரு ஃப்ரீடமே இருந்திருக்காதுல, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல படிக்கிறதுக்கு கூட அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்க கூட நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பியோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க நம்ம வந்துட்டு யாருமே ஒரு மாதிரி சரி ஓகே நார்மலாக பேசுகிறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே ஒரு மாதிரி நார்மலாக வந்துட்டு பேசுவோம்ல அந்த மாதிரி ஆமாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் இந்த சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கேன், கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ வந்துட்டு ஒர்க்லாம் பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஸ்கூல் காலேஜ்லாம் அட்டன் பண்ணும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் அங்கிள் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து யான் வந்து சொல்ல இதை கேட்டோன்னே வந்துட்டு ஓ அதனால தான் இப்போ என் பையனை வந்துட்டு காதலிக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டோன்னே டக்குன்னு நம்ம யானுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஸோ இவ்வளோ நேரம் நார்மலாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படியே வந்துட்டு நிமிந்து அப்படியே டேவோட அப்பாவை பார்க்குறாங்க. அங்கிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆ கரெக்டு தானே, நான் இது தப்பாக சொன்னேண்ணா, அதனால தானே என் பையன்கிட்ட இருக்க அவனோட மணி அவனோட இந்த லக்ஸரியான லைஃப் அதுக்காக தானே கேள்விப்பட்டேன் நீ அவனை லவ் பண்ணுற அவனும் நான் லவ் பண்ணுறான்னு. நான் இதை அவன்கிட்டே போய் சொல்லியிருப்பேன் அவன் உங்ககிட்ட பணத்துக்காக மட்டும்தான் இருக்கான்னு. ஆனால் என்ன பண்ணுறது, அவனுக்கு சொன்னாலும் புரியாது, அதான் உங்ககிட்டே வந்து சொல்லான்னு. உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கேளு நானே தந்துடுறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என் பையன் கூட இருக்கிறது, என் பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் வேணாம், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் யார் என்னன்னே தெரியாத உன்னை நீ உனக்கு பேரண்ட்ஸ் கூட இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி நான் உன்னை மறுமணம் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், வாய்ப்பே இல்லை. அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் நீ ஜஸ்ட்டு பணத்துக்காக மட்டும்தானே இருக்கா, அப்படிங்கும்போது என் பையன் வாழ்க்கையெல்லாம் வீணாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேச நம்ம வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அங்கே அப்படி கண்ணெலாம் கலங்கி அப்படியே உட்காந்துருக்கா.
எனிவேஸ் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லி அனுப்பு, கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டு போயிடுறாரு. அவ்வளோதான், யானுக்கு மனசே உடஞ்சிருது. அவங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அவங்களால இங்கே இருக்கவே முடியல. அவங்க வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஜஸ்ட் அவங்க அப்படியே வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு நடந்து போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆஃபீஸ்லேருந்தே. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவங்களால முடியவே இல்லை. அப்படியே கண்ணெலாம் கலங்கி அப்படியே எந்திரிச்சு அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த வார்த்தையே வந்துட்டு யாருமே கேட்க விரும்ப மாட்டாங்கல்ல. அதுவும் எப்படி பணத்துக்காக தான் வந்துட்டு என் பையன் கூட வந்துட்டு லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா யான் வந்துட்டு உண்மையாகவே லவ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அவ்வளோ யோசிச்சிருப்பாங்க, இது நமக்கு சரியாக இருக்குமா, நம்ம வந்துட்டு டே வந்து ரொம்ப பெரிய ஆள், நம்ம வந்துட்டு சரியாக இருக்குமா, 1008 தடவை யோசிச்சு இன்னும் கூட வந்து நம்ம வந்து இப்போ வரைக்குமே போயிட்டு நம்ம வந்து யான் வந்து டீக்கிட்ட கன்ஃபஸ் பண்ணவே இல்லை. நான் உங்களை லவ் பண்ணுறேன், ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடி ஜஸ்ட்டு நார்மலாக அவர் பேசுகிறதுக்குலாம் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்களே தவிர அவங்களும் ஓப்பனாக வந்துட்டு ஐ லவ் யூ, நானும் உங்களை லவ் பண்ண அப்படிலாம் சொல்லியிருந்திருக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க யோசிச்சிட்டே தான் இருந்திருப்பாங்க, அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் அவங்க மனசே உடஞ்சிருது. அவங்க அதை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி இந்த சைடு வந்துட்டு ஜேகே சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஜேகே வந்து ஒரு மீட்டிங்கில் இருந்திருப்பாரு. மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளியே வந்துட்டு எப்போவுமே வந்து மீட்டிங் ரூமை விட்டு வெளியே வந்தோடனே அவர் வந்து நேராக ஸ்வீட்டி கிட்ட தான் போய் பேசுவார். அதே மாதிரி ஸ்வீட்டி கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ஸ்வீட்டியை பார்க்க வந்தால் அங்கே ஸ்வீட்டியோட டேபிளில் இல்லை. இதை பார்த்தோன்னே எங்கே போனா இவ, சரி ஓகே எங்கேயாவது போயிருப்பா, ரெஸ்ட் ரூம் எது போயிருப்பான்னு சொல்லிட்டு அவர் அந்த பிளேஸ்லேயே உட்காந்துட்டு அப்படி மொபைல் பார்த்துட்டே இருக்காரு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது, 20 மினிட்ஸ் ஆகுது, இன்னும் வரவே இல்லை. என்னாச்சு இன்னுமா வந்துட்டு இவ ரெஸ்ட் ரூமில் இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா, ஒருவேளை கஃபேட்டேரியாவுக்கு போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணாரு அப்படின்னா வந்துட்டு அங்கேயே கேண்டீன் இருக்குமா, அங்கே வந்துட்டு வேகமாக போய் பார்க்குறாரு. பார்த்தா கேண்டீன்லேயுமே இல்லை. என்ன கேண்டீன்லையும் இல்லை, ஒருவேளை நம்ம ரூமில் இருக்காளா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அவரோட ரூமில் பார்க்குறாரு. அங்கேயுமே இல்லை. மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை. அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு ரெஸ்ட் ரூமில் எதுவும் ஸ்வீட்டி இருக்காளான்னு கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணுமே வந்துட்டு போய் செக் பண்ணிட்டு வந்து சொல்லலாம். இல்லை சார் அங்கே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். நம்ம வந்துட்டு ஜிக்கிக்கு ஒரு மாதிரி பயம் வந்தது, எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு அவரோட அதாவது நம்ம ஸ்வீட்டியோட அந்த பிளேஸில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவங்களோட திங்ஸ் மொபைல் எதுவுமே இல்லை. எங்கே போனா இவ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்துலேயே நம்ம வந்துட்டு நம்ம ஸ்வீட்டிக்கு கால் பண்ண, ஸ்வீட்டி வந்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. கால் போயிட்டே இருக்குது, மெசேஜ் பண்ணுறாங்க, எதுவுமே ஒரு ரிப்ளை இல்லை, எதுவுமே அந்த சைட்லேருந்து ஆப்போசிட்லேருந்து எந்த ரிப்ளையுமே இல்லை. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஜிக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்துட்டு இல்லையே மார்னிங் நம்ம தானே கூட்டிகிட்டு வந்தோம், அவள் இங்கே தானே இருந்தா, மீட்டிங் போகும்போது கூட அவகிட்ட நான் பேசிட்டு தானே போனேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜிக்கிக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. எங்கே போனா இவ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்துலேயே அவருமே வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்வீட்டி வந்து அதிகமாக போகிற பிளேஸு, காஃபி ஷாப்பு சம்திங் வந்து பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட் ஒரு சாப்பிட போயிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தேடி பார்க்குறாரு. பார்த்தா எங்கேயுமே காணோம். ஒரு மாதிரி ஜேக்கு ரொம்ப பயம் வருது. அப்படியே தேடிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நம்ம ஸ்வீட்டி வந்து கால் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன ஜேக்கி கால் பண்ணியிருந்தியா அப்படின்னு மாதிரி கேட்க, நீ ஃபஸ்ட்டு இங்கே இருக்க அப்படின்னு மாதிரி வந்து கேட்கும். அவங்களுமே சொல்கிறாங்க இந்த பிளேஸில் தான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே நீ அங்கேயே எங்கேயும் போயிடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. நம்ம வந்து ஸ்வீட்டிக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கும். என்னவா எதுக்கு அவ்வளோ பதட்டமாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான், என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டியுமே வந்துட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஜிக்கிக்காக. நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி என்ன எங்கே வந்திருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க கொலிக் அதாவது பக்கத்தில் வந்துட்டு அவங்க டேபிளுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அவங்களோட பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கும். அதனால ஒரு 1 வீக்காகவே வந்துட்டு அந்த பொண்ணு ஆஃபீஸ்க்கு வந்திருக்க மாட்டா. இது வந்து நம்ம வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஜேகே முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜேகேயுமே வந்துட்டு ஃபியான்ஸ்லாம் வந்துட்டு பணம் கொடுக்குறது, ஸோ சம்திங் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணுறது, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஹெல்ப் வந்துட்டு பண்ணியிருப்பாரு. ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு போய் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஸ்வீட்டி வந்துட்டு சரி ஓகே 1 வீக் ஆகிடுச்சு, பேபிக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஸோ நம்ம போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்களுமே சரி ஓகே லஞ்ச் டைம் பிரேக் தானே, ஸோ போயிட்டு வந்துடலன்னு சொல்லிட்டு நம்ம ஜிக்கிட்ட சொல்லிட்டு போகலாம் பார்த்துருவாங்க. பார்த்தா மீட்டிங்கில் இருந்திருப்பாரா. சரி ஓகே நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம், இங்கே பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி போயிருப்பாங்க. போனவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது அந்த விசிட்டர் டைம் தான் மீட் பண்ண முடியும்னு சொன்னனால அவங்களுமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். ஒரு 1 hour தான் பர்மிஷன் போட்டிருப்பாங்க. பார்த்தா ஒரு 2 hours மேலே ஆயிடுச்சு. ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மொபைல் எடுத்து பார்த்துருவாங்க. ஜேகேக்கு வந்து இவ்வளோ கால் வந்திருக்குமா, அதனால தான் பேக் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. என்னாச்சு எதுக்கு இவ்வளோ கால் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்க, ஆனால் ஜேகே தான் வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டார் இல்லையா. நம்ம வந்து ஜேகே வர வரைக்கும் அவங்களே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு லியா சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஜிமின்மே அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு நேராக வந்துருப்பார் இல்லையா. அவருக்கு எங்கே போகிறதுனே தெரியல. ஒரு மாதிரி மைண்டில் ரொம்ப வந்துட்டு டவுனாக ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்குது. அவர் நேராக வீட்டுக்கு தான் வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு நேராக அப்படியே ஸ்டெப்ஸ் ஏற வந்துட்டு மேலே வந்துட்டு போக கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து லியாவுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் ரிலேட்டடாக கொஞ்சம் பேசணும், நீங்கள் வாங்க, ஏதாவது ஜின்னோட நியூ மூவி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களே அதுக்கான வந்துட்டு திங்ஸ்லாம் வந்துட்டு எல்லாமே ஜின்னுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணுங்கள். நாளையிலேருந்து ஷூட் வேறு ஸ்டார்ட் பண்ணல, நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அது கொஞ்சம் வந்துட்டு ரெடி பண்ணுவோம், ஸோ ப்ளீஸ் வந்து செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லியாவை கூப்பிட்டுருப்பாங்க. லியாவுமே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே வந்துட்டு
ரெடி ஆகிட்டு கரெக்டாக அவங்க ரூமை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஜிமினோட பைக் சவுண்ட் கேட்டிருக்கும். ஸோ ஜிமின் வந்துட்டு மேலே போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஹால்லேயே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜிமின்மே வந்துட்டு அவர் அப்படியே யோசிச்சிட்டே இருந்தவர் நேராக மேலே ஏறி போயிட்டாரு. ஸோ அவரோட ரூமுக்கு வந்து போயிட்டாரு. நம்ம வந்துட்டு நம்ம லியாவுமே சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து போக, இருடி நான் வந்துட்டு ஜிமின் கிட்ட சொல்கிறேன், ஜிமின் கொண்டு போய் விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜிமினுக்கு வந்துட்டு கால் பண்ண வந்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து நம்ம லியா தான் இல்லைம்மா வேணாம், நான் ஆல்ரெடி வந்து கேப் புக் பண்ணிட்டேன், நான் கேபில் போய்க்கிறேன், இட்ஸ் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அவங்க நேராக வெளியே வர நம்ம வந்து அப்பா இல்லை கவுச்சில் உட்காந்துருப்பாரு. ஸோ வந்துட்டு என்னம்மா என்னாச்சு, எப்போவுமே ஜிமின் கூட தானே போவா, இன்னைக்கு என்ன கேப் புக் பண்ணி போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைப்பா அவன் எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி டயர்டாக இருக்கானா, அதனால தான் நான் ஆல்ரெடி கேப் புக் பண்ணிட்டேன், ஜிமின் என்கிட்ட சொல்லிட்டு தான்ப்பா போனான் கொஞ்சம் ஒர்க்கா அப்படின்னு ஒர்க்காக போகிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னான், ஆல்ரெடி டயர்டாக இருப்பான் அதனால தான்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நம்ம அப்போவுமே ஓ அப்படியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே எதுவுமே பெருசாக எடுத்துக்கல, சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்து விட்டுட்டு அவருமே உட்காந்து ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அம்மாவுமே வந்துட்டு அவங்களோட ஒர்க் வந்து பார்த்துருக்காங்க. நம்ம லியா வந்துட்டு அப்படியே டாக்ஸிக்கு வெயிட் பண்ணாங்க. டாக்ஸி வருது. அப்படியே வந்துட்டு அவங்களுமே அதாவது நம்ம ஜிமினோட பைக் இருக்குது. ஜிமினோட பைக்கை பார்த்து அப்படியே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. ஏன்னா லியா ஒவ்வொரு டைமும் அந்த பைக்கை பார்க்கும்போது செம்மையாக திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் உனக்கு முக்கியமாக இந்த பைக்கு முக்கியமானு தெரியல, எப்போ பாரு இந்த பைக்கு கூட இருந்துட்டு இருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுவாங்க. அதாவது நம்ம லியாவை விட பைக்கை ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்துட்டு ஜிமினுக்கு. ஸோ வந்துட்டு ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாரு. அப்படியே தொடச்சிட்டு இருப்பார். அந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த பைக்கை அப்படியே பார்த்து பார்த்து அப்படி பொத்தி பொத்தி வச்சுட்டு இருப்பார். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லியாவுக்கு கவுண்டாகும். இப்போ இதெல்லாம் இப்போ இந்த கரண்ட்டாக வந்துட்டு இந்த ஒரு செகண்ட் வந்துட்டு நான் அவங்க கூட இந்த பைக்கில் போயிட மாட்டேனா அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஏக்கமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப டேஸ் ஆச்சு ஜிமின் கிட்ட பேசி ஜிமின் கூட பைக்கில் ட்ராவல் பண்ணி அந்த மூமெண்ட் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதுவும் தனக்கு பிடிச்சவங்க அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்படியே யோசிச்சுட்டு கண்ணெலாம் கலங்கி அப்படியே அந்த டாக்ஸியில் போக போக அவங்களுக்கு இன்னும் ஆட்டோமேட்டிக்காக அழுக்கு வந்துகிட்டே இருக்குது. இவங்களுக்கு இந்த மாதிரி டாக்ஸியில் போனதெல்லாம் பழக்கமே கிடையாது. எப்போவுமே எவ்வளோ லேட் நைட் ஆனாலும் ஜிமின் தான் பிக் பண்ணுவான், ஜிமின் தான் கூட்டிகிட்டு வருவான், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போது அதை நினைக்கும் போது அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு போக அப்படியே வந்து நம்ம ஸ்வீட்டி சைடு தான் காமிக்கிறோம். ஸ்வீட்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து ஜேகேயுமே அங்கே வந்து வந்துட்டு அப்படியே காரை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு வேகமாக வந்துட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு எங்கே ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க, மரத்துக்கிட்ட சாஞ்சு நின்றுட்டுருக்காங்களா. வேகமாக போயிட்டு நம்ம வந்து ஜேகே ஸ்வீட்டை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு எங்கே போகணும் நான் எவ்வளோ வந்துட்டு என்ன தெரியுமா நான் பயந்துட்டு ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுக. நம்ம வந்துட்டு கலருது வந்துட்டு நம்ம ஸ்வீட்டிக்கு நல்லா ஃபீல் ஆகுது. நம்ம ஸ்வீட்டுமே வந்துட்டு சரி நீ எதுக்கு அழுற, நான் இங்கே வந்துட்டு அந்த ஸ்டாஃபோட குழந்தைய பார்க்க தான் வந்தேன், அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களா, அதனால தான் பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, நான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ மீட்டிங்கில் இருந்தல்ல, மீட்டிங்கில் இருந்தால் நான் கேன்சல் பண்ணியிருந்திருப்பேன், நீ என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம வந்து ஸ்வீட்டுமே ஒரு அளவாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஓகே ஒன்றும் இல்லை நீ அழாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜேகே ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி சரி ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே வந்துட்டு நேராக வந்துட்டு ஒரு பார்க் மாதிரி இருக்குது அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு அதாவது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 3 o'clock சம்திங் அந்த மாதிரி டைம் அப்படின்றனால அங்கே அவளுக்கு யாருமே இல்லை, இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஒன்று 2 பேர் அங்கே அப்படியே எப்படி சொல்கிறது கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு அந்த மாதிரி வந்துட்டு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து ஜேகே வந்துட்டு உட்கார வச்சுட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து கையை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே வந்துட்டு அப்படி உட்காந்துட்டு போகாமல் பார்த்துட்டு இருக்காரு. எதுக்கு இவ அப்படி நம்மளை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி பயம் வந்துச்சு, இன்னும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு. அவர் மைண்ட் என்னென்னமோ யோசிக்குது. அவள் அப்படியே வந்து ஜேகே வந்து நம்ம ஸ்வீட்டி வந்து பார்த்துட்டு நீ லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம வந்துட்டு ஜேகே உள்ள நேரம் வந்து எதையும் யோசிச்சுட்டு போகல, டக்குன்னு வந்து கண்ணெலாம் வீடாயிட்டு அது வந்து ஸ்வீட்டி சொல்லு லவ் பண்ணுறியா, என்ன நீ லவ் பண்ணுறியான்னு கேட்டேன், பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கா. நம்ம வந்து ஜேகே தான் அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு நீ தேவையில்லாமல் பயந்துட்டு நீ உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லாமல் இருக்கா, ஃபஸ்ட்டு நீ சொல்லு என்ன, எஸ்னா எஸ், நோனா நோ, அவ்வளோதான் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம வந்துட்டு ஜேகேல இல்லை நான் சொன்னால் கண்டிப்பாக நீ என்கிட்ட பேசாமல் போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ உனக்கு லவ் பண்ணுறேன்னா ஆமான்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, அதுக்காக வந்து நான் கோச்சிட்டுப்பேன் பேச மாட்டேன் அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல. இது கீழே ஜேகே வந்து உட்காந்துருப்பாரு. டக்குன்னு வச்சுட்டு உண்மையாகவே நான் என்ன சொன்னாலும் நீ என் மேலே கோவப்பட மாட்டல, என்கிட்ட பேசாமலாம் போக மாட்டல அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, இல்லை பேசாமலாம் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அவ்வளோதான் ஜேகே அவங்க வந்து வேகமாக ஓட்டுறாரு. நம்ம ஸ்வீட்டிக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு அவன் எவ்வளோ வேகமாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இருக்கா. நம்ம வந்து ஜேகே அங்கேருந்து ஓடி போயிடறாரு. நம்ம வந்து ஸ்வீட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்ச் இருக்குல்ல அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. என்னாச்சு எதுக்கு இவன் இவ்வளோ வேகமாக போனான், சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இவன் உண்மையாகவே இந்த இப்போதைக்கு அளவாக சொல்ல மாட்டான் போல் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட்டிக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு இப்படி வேகமாக வந்து ஹக் பண்ண அந்த செகண்டே தெரிஞ்சிச்சு இவன் நம்மளை லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டி இவன் விட்டாங்க சொல்லவே மாட்டான், பயத்துலேயே வந்துட்டு சொல்ல மாட்டான், அட்லீஸ்ட் நம்ம என்னாச்சும் கேட்போம், கேட்டானாச்சும் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
நம்ம வந்து ஸ்வீட்டியுமே அதனால தான் கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து ஜேகேயுமே அங்கே வந்துட்டு செம்ம ஃபஸ்ட்டாக ஓடினார். என்ன பண்ணாருன்னா பக்கத்தில் ஒரு வந்துட்டு ஃப்ளார் ஷாப் இருக்குது, அங்கே போயிட்டு நிறைய ரோசஸ்லாம் வாங்கிட்டு அவர் அப்படியே வந்துட்டு வேகமாக திரும்ப மூச்சு பிடிச்சி வேகமாக ஓடி வராரு. ஓடி வந்து அப்படியே வேகமாக நின்றுட்டு அவர் ரொம்ப லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு இருக்காரு. செம்மையாக வந்துட்டு அவருக்கு ஓடி வந்திருப்பாரு. அவர் மாதிரி இருக்கு. நம்ம வந்து ஸ்வீட்டி உட்காந்துருப்பாங்க. ஏன்னாச்சு எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடிட்டு வந்த அப்படின்னு மாதிரி சொல்ல டக்குன்னு வந்து நம்ம ஸ்வீட்டி எந்திரிக்க இவங்க கரெக்டாக மொட்டி போட்டு உட்காந்துறாரு. நம்ம ஸ்வீட்டி வந்து என்ன பண்ணுற ஜேகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, இங்கே பாரு ஸ்வீட்டி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் உங்ககிட்ட எத்தனையோ டைம் சொல்லலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் நீ என்னை ஃப்ரெண்டாக பார்த்து நான் உங்ககிட்ட இதை சொல்லி நீ என் கூட பேசாமல் போயிடுவியோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. நீ என்னை திட்டி கோவப்பட்டு அடித்து என்னமோ பண்ணிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நீ என்கிட்ட பேசாமல் போயிட்டீன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுல்ல. அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன். சாரி, இப்போ நான் சொல்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒரு மாதிரி லாங் ப்ரீத் எடுத்துகிட்டே சொல்கிறாரு. அவருக்கு ஒரு செகண்ட் இந்த செகண்டை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ப்ரீத் எடுத்துகிட்டே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஸ்வீட்டியுமே அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ரிங் இல்லாமல் நான்லாம் அப்புறம் வந்துட்டு ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு திரும்பி நிற்கா. நம்ம வந்து ஜேகேலாம் இல்லை ஸ்வீட்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாரு. ஆமாம், ரோஸ் மட்டும் கொடுத்தா நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ரிங்கும் சேர்ந்து வேணா கொடு, நான் வேணா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அவர் கொஞ்சம் கூட யோசிக்கலாம். அவரோட ஹேண்டில் ஒரு ரிங் வந்து வியா பண்ணியிருப்பாரு. அதை எடுத்து இப்போதைக்கு இந்த ரிங் மட்டும் வச்சுக்கோ, நான் கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச ரிங் மாதிரி வாங்கி தரேன், ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்க நான் வந்து ஸ்வீட்டிக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆகிடுது. அவங்களுமே வந்துட்டு அவங்களோட ஹேண்ட்ஸை வந்துட்டு கொடுத்து சரி போட்டு விடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷம். அவரே இருந்துச்சு அந்த ரிங்கை வந்து போட்டு விட்டு அப்படியே செம்ம டைட்டாக வந்துட்டு நம்ம ஸ்வீட்டியை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நம்ம வந்து ஜேகேக்கு. ஏன்னா இந்த லவ்வை நம்ம கடைசி வரையும் சொல்லாமல் போயிடுவோமா, நம்மக்கிட்ட பேச மாட்டான்னு பயத்திலேயே நம்ம சொல்லாமல் இருந்துருவோம்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு. ஆனால் இப்போது அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு செம்ம ஹாப்பி. அவங்களுமே செம்ம டைட்டாக நம்ம வந்து ஸ்வீட்டியுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலி இப்போனாச்சும் நீ சொன்னியே எங்கே இப்படியே ஓடிடுவியோன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து இந்த மாதிரி ஜேகே டீஸ் நம்ம ஜேகேயுமே வந்துட்டு நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, நீ வந்துட்டு ஏன்னா இந்த லவ்வை கண்டுபிடிச்சி நீ என்கிட்ட பேசாமல் போயிட்டுவேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? உன் மனசில் இருக்கிறதுன்னு நீ என்னென்னு சொல்ல போகிற, நான் எஸ்ஸா நோன்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதானே. இதில் பேசாமல் போயிடுவேன் நீ எப்படி நினைக்கலாம் ஜேகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. அது வந்து ஸ்வீட்டி அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கா. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் உன்னோட ஃபர்ஸ்ட் லெவலில் அதானே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே நம்ம வந்து ஸ்வீட்டி வந்து ஜேகே பார்க்க நம்ம ஜேகேவும் அப்படியே ஆமான்னு தலையாட்டுறாங்க. பிகாஸ் வந்து ஸ்வீட்டிக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் எவ்வளோ லவ் பண்ணார் அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்வீட்டிக்கிட்ட நிறைய சொல்லி அவர் மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜேகே நினச்சிட்டு அப்புறம் அந்த பொண்ணை லவ் பண்ணும், ஸோ வந்துட்டு நம்மளை வந்து ஜஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டாக தாங்க நம்ம ஸ்வீட்டி பார்க்குறா அப்படின்னு நம்ம ஜேகே நினச்சிருப்பாரு. இன்னொன்று என்னென்னா அவருக்கு ஒரு மைண்ட் தோணியிருக்கும், நம்ம எல்லாமே இவக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம், ஒரு வேளை இவ வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ் நான் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் நம்ம வந்து ஜேகேக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம ஜேகேவும் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்ட நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி தான் நம்ம ஜேகேவோட வந்துட்டு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பாரு, உன் ஃபர்ஸ்ட் லவ் நானாக இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் உன்னோட கடைசி லவ் நானாக தான் இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஜேகே வந்துட்டு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்க நம்ம வந்து ஜேகேவாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நீ மட்டும் தான் என்னோட லவ், நீ மட்டும் தான் என்னோட கடைசி லவ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே வந்துட்டு நம்ம ஜேகே வந்துட்டு ஸ்வீட்டியை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியான மொமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஜேகேவோ எப்படியெல்லாம் லவ் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மொமெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உன்னை இப்போ லாஸ்ட் ஆகிட்டு வச்சுக்க தெரியுமா, ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஸ்வீட்டியுமே வந்துட்டு யார் சொன்னா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. நான் ஸ்வீட்டியுமே அப்பப்போ வந்து பார்த்துருப்பாங்க, பட் அந்த டைமில் அது என்ன ஃபீல்னு தெரிஞ்சிருக்காது, இப்போ தான் தெரியுது அப்போ நம்ம சைட் அடிச்சிருக்கோமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே இதெல்லாம் விஷயத்தில் சொல்லி ஒரு மாதிரி ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டு ஒரு மாதிரி மொமெண்ட் வந்து ரொம்ப ஜாலியாக அந்த என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு நம்ம ஜின் அண்ட் வந்து ஷாஸ்ரீ ஹோபி அண்ட் வந்துட்டு அப்பா அம்மா சைடு காமிச்சோம் அப்படின்னா அவங்க நேராக வந்துட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு அந்த பிளேஸ் ரீச் ஆகிடுறாங்க. ரீச் ஆகிட்டு பார்த்தா வந்துட்டு வெளியே வந்துட்டு நம்ம ஹோபியோட அப்பா தான் நின்றுட்டு சீக்கிரம் வாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அவருமே வந்துட்டு அதாவது நம்ம ஸ்ரீயோட அப்பா பார்த்தோன்னே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸ்ரீயோட அப்பா ரொம்ப ஹாப்பியாக அடம்மா எப்போ வந்து அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே ஹக் பண்ணிட்டு நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு நம்ம ஜின்னோட அங்கிள் தான் வந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு கூட நிறைய வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. டே உன்னை என்ன சொல்லிட்டு இருக்கா அந்தப்பா வந்துட்டு ஒரு கூட எடுத்துகிட்டு வந்து கூடன்னு சொல்லிட்டு இருந்து கத்திட்டு இருந்தா நீ வந்துட்டு நீயே வந்து எடுத்துக்கொண்டு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வேகமாக வந்துட்டு அப்படியே அந்த கூட எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. அது செம்ம வெயிட்டாக இருக்குது, பட் இருந்தாலுமே அதை கேரி பண்ணி நடந்து வந்துட்டு இருக்காரா. இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கிள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வேகமாக போயிட்டு நம்ம ஜின் அந்த கூடிய வாங்கி கீழே வச்சுட்டு அங்கிள் என்ன அங்கிள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கா. ஜின் எப்படா இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி நார்மலாக பேச நம்ம வந்துட்டு ஜினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கண்ணெலாம் கலங்கிடுது. ஏன்னா எப்படா இருக்கா நல்லா இருக்கியா அந்த ஒரு வார்த்தை அவ்வளோ
ஹாப்பியாக இருக்குது நம்ம வந்து ஜின்னுக்கு. டக்குன்னு வந்து அங்கிளை ஹக் பண்ணிட்டு, அங்கிள் நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா, நான் உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ வந்துட்டு கடைசியில் நீயே வந்துட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாரு. வந்துட்டு சாரி அங்கிள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, எதுக்குடா சாரி கேட்குறேன், நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். நான் வந்துட்டு நீ இருக்கும்போது நான் வந்துட்டு உன் கூட நான் அவ்வளோக்கா டைமே ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. இப்போ தான் தெரியுது நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஹக் பண்ணிக்கிறாரு. ஆமாம் அங்கிள் ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அவளா குக் பண்ணிட்டு இருக்கா, இன்றைக்கே அவளோட டர்ன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளோட டர்ன்னா புரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்னாக பார்க்க, நம்ம வந்துட்டு ஸ்ரீயோட அப்பா தான், ஆமாம் நேற்று நான் குக் பண்ணேன், அப்போ இன்றைக்கி அவங்க தானே குக் பண்ணோம், நாளைக்கு உன் அங்கிள் குக் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா நீங்கள் குக் பண்ணுவீங்களா, எனக்கு நீங்கள் குக் பண்ணி கொடுக்கவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, வாமா உனக்கு நான் குக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வந்து நம்ம வந்து ஸ்ரீயை கூப்பிட்டு உள்ள போகிறாரு. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஹோபிக்கும் சரி அண்ட் வந்துட்டு ஷாவுக்கும் சரி ஹாப்பியாக இருக்குது இந்த மொமெண்ட்டை பார்க்கும்போது. ஸோ வந்துட்டு நம்ம அப்பா அம்மாவுமே ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களுமே வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஆண்டி வந்துட்டு ஃபுல்லாக தடப்படலாம் சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி வெஜிடபிள்ஸில் தான் குக் பண்ணுறாங்க, பட் இருந்தாலுமே வாசனை செம்மையாக இருக்குது. ஸோ அவங்களுமே உள்ளே போயிட்டு அங்கிள் தான் வந்துட்டு இங்கே வா உன்னை வந்து பார்க்க யார் வந்திருக்கா பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அப்படி கரண்டி எடுத்துகிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா இங்கே வந்து நம்ம சின்ன பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. ஸோ வந்துட்டு அந்த கரண்டியை வந்துட்டு அங்கிள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் போய் அதை கிண்டுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜின்னை ஹக் பண்ணிட்டு, எப்பரா இருக்கா நல்லா இருக்கியா, என்னடா இவ்வளோ அழைச்சி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஜின்னை வந்து பார்த்து பேசுகிறாங்க. நம்ம ஜின்னுக்கு அப்படி கண்ணெல்லாம் கலைங்க அப்படியே அழுதுட்டு இருக்க. ரெட்டி என்னடா அழுதுட்டு இருக்க, சின்ன குழந்தையா நீ இதுக்கு நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணெல்லாம் தொடச்சி விட, இல்லை ஆண்டி நீங்கள் என்கிட்ட முன்ன மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் என்கிட்ட பேசுனா நல்லா இருக்கும்னு தோணும், ஆனால் நீங்கள் என்கிட்ட இப்போ எவ்வளோ கேரிங்காக எவ்வளோ அன்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்னால் இதை நம்பவே முடியல, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆண்டி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுமே ஹக் பண்ணிவிட்டு சாரிடா என்னை மன்னிச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு ஜின் இந்த மாதிரி அழுறதை பார்த்தோன்னே அவங்களுமே சாரி மன்னிச்சிடுடா, நாங்கள் வந்துட்டு அப்படி இருந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கா. ஸோ வந்துட்டு நம்ம வந்து அங்கிளுமே போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்கா. இந்த சரி ஸ்ரீ கேட்டனால வந்துட்டு அவங்க அப்பாவுமே போயிட்டு வந்துட்டு ஸ்ரீக்கு பிடிச்ச ஃபுட்டை குக் பண்ணி கொண்டு வராரு. எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மொமெண்ட். ஏன்னா லஞ்ச் டைம் தான் வந்திருப்பாங்க கரெக்டாக. இதனால் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இந்த சைடு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இந்த மொமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. அப்படி இந்த சைடு காமிச்சோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு கழிச்ச டைம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ரீயோட அப்பா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஸ்ரீயோட அப்பா வந்து கேட்டுட்ருக்காரு, என்னம்மா வந்துட்டு ஹாப்பியாக இருக்கல்ல, அவங்க எல்லாம் உனக்கு ஓகே தானே, செட் ஆகிடுச்சா எல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பா, அங்கே செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்க தெரியுமா, ஏன்னா அங்கே ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியாம்மா சரி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் அப்பா நீங்கள் இங்கேயே இருந்துருவீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா எனக்கு இங்கே இருக்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் தனியாக இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ ஜின்னோட வந்துட்டு அங்கிள் ஆண்டி வந்தாங்கல்ல, அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் அவங்க கூட ஜாலியாக பேசி, உனக்கு தெரியுமா நானும் அவனும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு செம்ம ஜாலியாக இருக்கும். அடிக்கடி அவங்க வேறு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை வேறு போடுவாங்களா, அதெல்லாம் பார்த்து அது ஒரு மாதிரி நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நடக்கிறத சின்ன சின்ன விஷயம்லாம் மொமெண்ட் எல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்ரீ கிட்ட பேச, ஸ்ரீமே அப்படியே அவங்க அப்பாவை பார்த்துட்டே இருக்காங்க. ஸ்ரீக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்போ நம்ம கிட்ட இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு அவங்க அப்பாவுமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு, உனக்கு தெரியுமா நேற்று நைட்டு கூட இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒரு மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஜின்னு தான் வந்துட்டு அவங்க அங்கிள் ஆண்டிக்கு நடுவில் வந்து உட்காந்துருக்காரு. அங்கிள் ஆண்டியுமே வந்துட்டு நம்ம ஜின் கிட்ட, என்னடா இப்படி வந்துட்டு இழைச்சி போயிருக்கா, ஒழுங்கா வந்துட்டு சாப்பிட்றியா இல்லையா, என்ன ஷூட் பின்னாடி போயிட்டு இருக்கையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஆண்டி வந்து கேட்க, நம்ம வந்துட்டு ஜின்லாம் கண்ணெலாம் கலங்கிட்டு, உண்மையாகவே ஆண்டி நீங்கள் தான் என்கிட்ட பேசுகிறீங்களா, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு அங்கிள் தான் சாரிடா என்னை மன்னிச்சிடு, எங்கள் பையன் எப்படி எங்களெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபாரினில் செட்டில் ஆனோம், அதே மாதிரி உனக்கும் நாங்கள் இருக்கிறது பாரமாக தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டா நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, நீ என்ன பண்ணாலும் நாங்கள் அதை கண்டுக்காமல் இருந்தோம், நான் அவங்ககிட்ட இந்த மாதிரி ஹாஷாக நடந்துக்கிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதை எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனான், அதனால் நாங்களும் உங்ககிட்ட பேசுறதுன்னு உனக்கு கேர் பண்ணிக்கிறது எல்லாமே உனக்கு பிடிக்காமல் இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் உன்னை விட்டு விலகி இருந்தேன், எனக்கு அவன் போனதுக்கப்புறம் மனசெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சா, அதனால் குடிச்சு நானும் அவளும் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டோம், இப்போ தான் தெரியுது நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்க, எங்களோட லவ்வுக்காக நீ எவ்வளோ ஏங்கியிருக்கன்னு, அவன் அப்படி இருக்கான்னு நினச்சி நீயும் அப்படி தான் இருப்பேன்னு நாங்கள் நினச்சிட்டோம், தப்பாக நினச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிள் மனசு விட்டு பேச, நம்ம வந்துட்டு ஜின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, அங்கிள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அப்படி இருப்பேன் நீங்கள் எப்படி அங்கிள் நினச்சிங்க, நீங்கள் எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அங்கிளை ஹக் பண்ணிக்கா. நம்ம வந்து ஆன்ட்டியும் சாரிடா எங்களை மன்னிச்சிட்டு, இனிமேல் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம், நாங்கள் ட்ரிங்க்ஸை ஃபுல்லாக டோட்டலாக நிறுத்திட்டோம் தெரியுமா, அண்ட் இப்போது நாங்கள் வந்துட்டு
ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கிள் ஆண்டி நீங்கள் மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துடுறீங்களா, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மறுபடியும் நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைடா எனக்கு இங்கே இருக்கிறதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு வேணும்னா சொல்லு, எப்போல்லாம் பார்க்கணுமோ நாங்கள் அப்போல்லாம் வந்துடுறோம், உனக்கு எப்போல்லாம் பார்க்கணும்னு தோணுவோ அப்போல்லாம் நீ என்ன பார்க்க வந்துடு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. நம்ம வந்துட்டு ஜினுக்கு ரொம்ப ஹாப்பி, அவருமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கா. நம்ம வந்துட்டு அங்கிள் அப்புறம் வந்துட்டு ஆன்ட்டி அப்புறம் வந்து நம்ம ஸ்ரீயோட அப்பா எல்லாருமே கொஞ்சம் நேரம் டைம் வந்து குழந்தைங்க கூட வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் வந்துட்டு இவங்க பேரண்டிங், அதாவது நம்ம வந்துட்டு ஹோபி அண்ட் வந்து ஷாவோட அப்பா அம்மாவும் சரி அண்ட் வந்துட்டு ஸ்ரீயோட அப்பா அப்புறம் வந்துட்டு நம்ம ஜின்னோட அங்கிள் ஆண்டி இவங்க நான் வந்துட்டு 4 பேருமே வந்துட்டு போயிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க தனியாக நின்று. இவங்க 4 பேருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு சாரி அவங்க 5 பேர் பேசிட்டு இருக்காங்க. சரி இவங்க 4 பேருமே வந்துட்டு அங்கே இருக்க அந்த தோட்டம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ஃபுல்லாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் தான் போட்டு ஒரு மாதிரி அந்த இடமே பெரிய ஒரு இடத்துல ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீயோட அப்பா தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், ஸோ வந்துட்டு என்னோட பொண்ணு வந்துட்டு இப்படி உங்கள் வீட்டையே வச்சுருக்கீங்க, எப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க, கல்யாணம் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ரீயோட அப்பா வந்து கேட்க, நம்ம வந்துட்டு ஹோபியோட அப்பா தான் நாங்களும் அதை பற்றி பேச தான் வந்தோம், ஸோ வந்துட்டு உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஓ அப்படியா, எப்போ கல்யாணம் பண்ணலான்ட்டு வந்துட்டு ஐடியா வந்துட்டு ஏதாவது முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இந்த மாதத்துல தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜின்னோட ஆன்ட்டிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தோணுது. அவங்க வந்துட்டு ஏங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்களுமே வந்துட்டு என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு ஷாவோட அம்மா வந்து கேட்குறாங்க, அது ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணிங்க என்னோட பையனுக்கு உங்கள் பொண்ணை கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, இதை கேட்டோன்னே வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு ஷாவோட அப்பா அம்மாவுக்கும் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. ஸோ அவங்களுமே வந்துட்டு நாங்கள் அதை பற்றியே பேசலான்னு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பேசலான்னு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டோன்னே வந்துட்டு அதை பற்றியும் பேசலான்னா எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜின்னு அண்ட் ஷாவும் ஒருத்தர் விரும்புகிறாங்க, அதனால் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, இதை கேட்டோன்னா அவங்க வந்துட்டு அங்கிள் ஆண்டிக்கு செம்ம சந்தோஷம், உண்மையாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஓகேவா இப்போ எங்கள் பையனை வந்துட்டு உங்கள் வீட்டு மருமகனா ஏற்றுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோட பிள்ளையோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், அதே மாதிரி நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு சரி எப்போ கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆர்வமாக வந்துட்டு கேட்க, இந்த மாதம் எண்டில் தான் எல்லாத்தையும் வந்துட்டு பசங்களே முடிவு பண்ணிட்டாங்க. லைஃப் பார்ட்னரை மட்டும் இல்லை, லைஃப் பார்ட்னரை எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாமே அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஓ அந்த அளவுக்கு வளர்ந்துட்டானா, எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும், டேட் முடிவு பண்ணுறதுலேருந்து மண்டபம் பிடிக்கிறது அந்த அளவுக்கு பசங்க வளர்ந்துட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு பசங்க வந்துட்டு அங்கே வந்துட்டு ஜாலியாக அந்த ட்ரீஸ்லாம் அந்த பிளான்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பேசிட்டு சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுமே ஆமான்னு சொல்லிட்டு நான் எப்போ வந்து மேரேஜ் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் வந்துட்டு இவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பசங்களுமே வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஹோபியான் வந்துட்டு ஸ்ரீ தான் வந்துட்டு நேராக வந்துட்டு வந்து நிற்கிறாங்க. அதாவது 4 பேருமே ஒன்றா வராங்க. நம்ம ஹோபியான் வந்துட்டு ஸ்ரீயும் தான். நம்ம வந்து ஸ்ரீயோட அப்பாவை பார்த்து, அங்கிள் இந்த பிளான்ட்ஸ்லாம் எப்படி வளர்க்குறீங்கன்னு எனக்கு சொல்கிறீங்களா, நானும் சரி ஸ்ரீயும் சரி நாங்கள் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி பூச்செடியெல்லாம் வாங்கி வைக்கலான்னு இருக்கோம், சரி இந்த மாதிரிலாம் பார்க்கணும், எந்த மாதிரிலாம் பராமரிக்கணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டோன்னே வந்துட்டு ஸ்ரீயோட அப்பாவுக்கு, ஓ கல்யாணம் ஆகி முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு கோலே இதானா பூச்செடி நடுறதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்ல, நம்ம வந்துட்டு ஓபியான் வந்துட்டு ஸ்ரீயும் தான், ஆமாம் ஃபஸ்ட்டு கோலே அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீக்கு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு அவங்களுமே போய்ட்டு அவங்க அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் எனக்காக எல்லாமே பண்ணணும்ப்பா மேரேஜில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணணும், ஒரு பொண்ணு ஆசை இருக்கும்ல, எங்கள் அப்பா எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும், என் கூடயே இருக்கணும், அதாவது வெட்டிங் ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து சம்திங் எல்லாத்துக்குமே எங்கள் அப்பா கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பாவுமே கண்டிப்பாமா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஷா வந்துட்டு பக்கத்தில் இருப்பாங்க. ஷாவோட காது திருகி, இனிமேல் பேக் டோர் வழியாலாம் நீ உள்ளே வரணும், பைப்பு பிடிச்சதா உள்ளே வரணும்னு இல்லை, ஃப்ரெண்ட் டோர் வழியாகவே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம வந்துட்டு ஷாக் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. தெரியும் நீ எப்போல்லாம் ரூமுக்கு வர என்னெல்லாம் பண்ணுறேன்னு எங்களுக்கும் தெரியும், லாஸ்ட் டைம் கூட குடிச்சிட்டு வந்தியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் கண்டும் காணாமல் இருந்திருக்காங்க. ஏன்னா பையனே நம்மளை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் என்னை கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன என் லைஃப்பில் நடக்குது நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஜின்னும் அப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருப்பாங்களா, அதனால தான் வந்துட்டு பார்க்காத மாதிரி இருந்திருப்பாங்க.
ஆனால் எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஜினி எப்போ வரான், போகிறான், சாப்பிட்றானா இல்லையா, அவன் யார் கூட பேசுகிறான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. பட் அதை சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க, எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதை சொல்லவும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷியாங்லாம் ஒரு மாதிரி வெக்கம் வந்துடுது, ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. நான் வந்து ஜினி சிரிச்சிட்டு இருக்காரு. என்னடா சிரிக்கிற திருட்டு பையில, ஏன்டா கல்யாணத்துக்கு தேடி கொண்டு நீ முடிவு பண்ணுறல்ல, ஒரு வாரத்தை நீ என்கிட்ட சொன்னியா, நாங்கள் தானே அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அங்கிள் அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருக்காரு. அது வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும், சரி இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு நாங்கள் வந்துடுறோம். ஸோ மேரேஜ் பிளான் தான் எல்லோரும் செம்மையாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி பையனோட கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்திருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. நான் கண்டிப்பாக நாளைக்கே வந்து எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கா. ஆமாம்மா நானும் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஸ்ரீயோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு அப்போ நாங்கள் மட்டும் தனியாக போகணுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பசங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஒன்றாவே போகலாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லை, இங்கே நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நாங்கள் அங்கே வந்துடுவோம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஜின்னு, ஷா, அப்புறம் ஹோபி, ஸ்ரீ எல்லாத்தையும் அண்ட் வந்து அப்பா அம்மா இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு கார்லேருந்து அங்கே வந்து எல்லாத்தையும் ஏற்றி அனுப்பி வச்சுறாங்க. இங்கே வந்துட்டு இவங்களாம் ஒரு மாதிரி ஹாப்பி, அங்கிள் ஆண்டிக்கு ஹாப்பி, ஸ்ரீயோட அப்பாவுக்கும் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு தன்னோட பசங்களோட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படியே அந்த மொமெண்ட் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்து அது வரும்போது எப்படி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக வந்தாங்களோ, அதாவது நம்ம ஹோபியான்னு வந்துட்டு ஷாவும் பைக்கில் வந்துருப்பாங்கல்ல, இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு நம்ம ஜின் ட்ரைவ் பண்ண நம்ம ஷா வந்துட்டு பின்னாடி உட்காந்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்ம ஹோபி வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணால், இந்த சைடு நம்ம வந்து ஸ்ரீ வந்துட்டு காரில் உட்காந்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து அப்பா அம்மா ரொம்ப டயர்டாக இருப்பாங்களா ட்ராவல் பண்ணா, அவங்களால அப்படியே தூங்கிட்டாங்க. நம்ம வந்து ஸ்ரீ ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக அப்படி வந்துட்டு நம்ம ஹோபியோட ஷோல்டர்ஸ் வந்துட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஹோபி அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல, அப்படியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி எதனால மேடம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, எவ்வளோ ஹாப்பியாக என் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா, உன்னோட மேரேஜ்க்கு நான் எல்லாமே பண்ணுவேன்னு சொன்னார்ல, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நம்மளோட மேரேஜில் அப்பா தான் எல்லாமே பண்ணுவார்ல, என்னை கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் கையில் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அப்பா தான் பண்ணுவார்ல, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே ஒவ்வொரு விஷயமா கேட்டுகிட்டே இருக்காரு. இந்த சைடு நம்ம ஜின்னு வந்துட்டு நம்ம ஷாக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜின்னு ஷாக்கிட்ட தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு ஷா தான் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்காங்க. ஏன்னா பேக்காக தான் பண்ணியிருப்பாங்க, பின்னாடி உட்காந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. இதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கா, இல்லை நீ சொன்ன மாதிரி என்னோட அங்கிள் ஆண்டியை குடிக்காமல் மட்டும் இல்லை, அவங்கள முழுசாக என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டல, அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஓ அதுக்கு தான் தேங்க்ஸா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஆமாம் நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் நிம்மதியாக தூங்கவே இல்லையா ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கா. நான் இன்றைக்கி ரொம்ப நிம்மதியாக தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எனக்கு வந்துட்டு இந்த வேர்ல்டுலேயே நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹாப்பியாக இருந்து தூங்குறதெல்லாம் ஓகே, நாளைக்கு உங்களுக்கு நியூ மூவி ஷூட் இருக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கா. ஆமாம்ல நாளைக்கு நீ இல்லாமல் ஷூட் போகணும்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஜின் வந்து சொல்ல, நம்ம வந்து ஷாக்கு, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரால என்னமோ இத்தனை வருஷம் நான் அவங்க கூட இருந்து தான் ஷூட் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நாளையிலேருந்து ஜின் நம்ம வந்துட்டு தனியாக ஷூட் போவார், நம்ம தனியாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி யோசிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஜின் வந்து எப்படி சொல்ல டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜின்மே வந்துட்டு அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி தான் உங்களோட மொமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. அப்படியே இந்த சைடு ஒரு டைம் பார்த்தா ஒரு 4:30 சம்திங் இருக்கும். நம்ம வந்துட்டு ஷுகாவா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் உட்காந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. லேப்டாப்பை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா இல்லையோ என்னமோ தெரியல, நிவிக்கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காகவே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நிவியுமே வந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க, முடியுமான்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா சரி ஓகே ஒர்க் முடிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பேசலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கௌஷில் உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. இவர் ஒர்க்கை முடிக்கிற மாதிரி தெரியல, எதையோ போட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம வந்துட்டு நிவிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எட்டி பார்த்துட்டு, ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, பார்த்தா எப்படி தெரியுது, இல்லை சும்மா உட்காந்து நடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சுது. சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க உட்கார. நம்ம வந்துட்டு நிஜாக்கு என்ன ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், காலையிலேருந்து ஒரு ஃபைலை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. இதில் இல்லை வேணாம், இப்போ இவன் நம்ம ஏதாவது சொன்னால் அதுக்கு ஏதாவது இவன் சொல்லுவா, நம்ம சைலண்ட்டாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சைலண்ட் ஆகிட்டாரு. நம்ம வந்துட்டு இனி வந்துட்டு இவர் சரிதான் போராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணால் நேராக போயிட்டு பாப்கார்ன் ரெடி பண்ணுறது, ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே டீப்பாய் மேலே வச்சுட்டு அண்ட் வந்துட்டு மூவி ஆன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எப்படி சொல்கிறது டோர்லாம் க்ளோஸ் பண்ணி அங்கே இருக்க விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே ரூமே டார்க்காக இருக்குது. இவர் உட்காந்து லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் வந்து டிவி ஆனில் இருக்குது. ஸோ வந்துட்டு மூவியில் அப்படி ஒரு மாதிரி நல்ல மூவி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒரு மூவியை வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஷோகமே எதுவுமே கண்டுக்கல, அவர் பார்த்தும் பார்க்காத மாதிரி உட்காந்துட்டு ஒர்க் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டயலாக்ஸ் அந்த மூவியோட டயலாக்ஸில்
கேக்லாம் அவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்குமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ஒர்க் அப்படியே அப்படியே அந்த லேப்டாப் ஆனில் இருக்குது, அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்படியே மூவி பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மூவியில் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவர் அப்படியே லேப்டாப்பை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நிவி வந்துட்டு பாப்கார்ன்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்களா, அதை எடுத்துட்டு இந்த மூவி செம்மையாக இருக்குல்ல, அவன் இப்போ என்ன ஆகும், ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவானா இல்லை இல்லை ஹீரோயின் வந்துட்டு அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட போயிடுவாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காரா. நம்ம வந்துட்டு நிவி தான், நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த மூவி பார்க்குறேன், நல்லா இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட போனால் கூட கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ரிஷிகா அப்படியே திரும்பி பார்த்துட்டு உனக்கு கொஞ்சம் அறிவே இல்லையா, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ டார்ச்சர் பண்ணான்னு உனக்கு தெரியும்ல, அவன் ஒரு டாக்ஸிக்கான பாய் ஃப்ரெண்ட், அவங்க கூட எப்படி அந்த பொண்ணு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பேர் ஒரு மாதிரி கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அந்த மூவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து நிவியா டாக்ஸிக்காக இருந்தாலும் வந்துட்டு அவளோட லவ் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டாக்ஸிக்கான ஒரு பையன் கூடலாம் லைஃப்லாம் ரன் பண்ணவே முடியாது, ஆனால் இந்த பையன் பாரு எவ்வளோ கேரிங்காக இருக்கான் பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த கேரிங் தான் நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் அவளோட வந்துட்டு மைண்டில் என்ன இருக்குன்னு அவளுக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சார் அந்த பொண்ணோட மனசு மட்டும் மாறினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு பாப்கார்ன் தான் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஜூஸ் குடிக்கிறது, அந்த மூவியை பற்றி பேசுறது, அந்த மாதிரி இருக்குது. இதில் அங்கங்கே அந்த வில்லன் கேரக்டர்லாம் வந்துட்டு போதா, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ எதுக்கு வந்துட்டு ஹீரோ ஹீரோயின்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே வந்து நம்ம ஷுக்கா படம் பார்க்க நம்ம வந்துட்டு நிவி தான் அதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வந்துட்டு ஒரு கதைக்கு ஹீரோ ஹீரோயின் எவ்வளோ முக்கியமோ அதை விட அதிகமாக வந்துட்டு முக்கியம் வில்லன் இருந்தால் தானே கதை சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, வில்லன் இல்லாமல் வந்துட்டு ஸ்டோரியே இருக்கக்கூடாதா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அதுவே ஒரு பெரிய வந்துட்டு வில்லன் ரேஞ்சில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு அந்த கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே இந்த மூவி பார்க்குறாங்க. மூவியில் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு தன்னோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட், அதாவது இப்போ இருக்க பாய் ஃப்ரெண்டே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அவனும் ப்ரொப்போஸ் பண்ணிட்டா, இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அப்படியே ஒரு மாதிரி லாஸ்ட் சீனில் அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த வெடிலாம் வெடிச்சு அந்த வெடியில் வந்துட்டு அந்த பட்டாசில் வந்துட்டு ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணோட நேம்லாம் வந்துட்டு மேரி மேப்லாம் சொல்லிட்டு வந்து கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு செக்மெண்ட் வந்துட்டு அந்த மூவியில் வந்துட்டு லாஸ்ட் எண்டில் வந்துட்டு வருது. இதை பார்த்தோன்னே வாட் அ லவ்லி ப்ரொப்போசல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நீ வந்து சொல்ல, உனக்கு எந்த ப்ரொப்போசல் தான் பிடிக்கும், நேற்று ஜின்னு வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணும்போது வாட் அ லவ்லி வந்துட்டு ப்ரொப்போசல்னா, இப்போ இந்த ப்ரொப்போசலை பார்த்து வாட் அ லவ்லி ப்ரொப்போசல்ன்ற, அப்போ உனக்கு எந்த ப்ரொப்போசல் தான் ரொம்ப பிடிக்கும், எந்த மாதிரி தான் நீ எதிர்பார்க்குற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ரிஷிகா வந்து நம்ம நிவியை பார்த்து கேட்க, ப்ரொப்போசல்னா என்ன ப்ரொப்போசல், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட பேசினாலே அது ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட் தானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த மூவி முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஷிகாமே வந்துட்டு அப்படியா எப்படி அது எப்படி நீ இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இங்கே இப்படி பேசுகிறாங்கன்றதே பெரிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அதில் என்னெல்லாம் எடுத்துக்கோங்க, நீங்களும் தான் இருக்கீங்க, நான் உங்ககிட்ட என்ன பேசினாலும் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்களா என்ன, பேசவே மாட்டீங்க, இருந்தாலும் வந்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தை என்னை திட்டத்துக்குனாச்சும் நீங்கள் வாய் திறக்கிறீங்களே, அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, நான் என்ன எப்போ நான் உன்னை திட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கா, திட்டினீங்களா, மூஞ்சி திருப்பிட்டு போகிறீங்களா, இப்போ கூட வேலை பார்க்கும்போது வந்துட்டு என்கிட்ட பேசுனீங்களா என்ன, லேப்டாப்பை தானே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஷிகா தான் சரி விட இப்போ ஒர்க் டென்ஷன் அதனால் அப்படி இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷிகா சொல்ல, இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும், இன்றைக்கி நீங்கள் லீவ், ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிடணும், நீங்கள் எங்கிட்ட பேசியிருக்கணும், அதை விட்டு நீங்கள் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்து தான் இருந்தேன், ஆஃபீஸில் பார்த்தா சும்மா வெட்டி அந்த சைடு நடந்துட்டு இருக்கீங்க, ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்தால் மட்டும் அப்படியே லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எங்கிட்ட வந்து தப்பிக்கணுன்றதுக்காகவே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, உண்மையை சொல்லுங்கள், நான் இருக்கிறது உங்களுக்கு டார்ச்சராக தானே இருக்குது அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல, ஆமாம் இரிட்டேட்டாக தான் இருக்குது, என்ன பண்ண சொல்கிறேன், எல்லாம் என் தலையெழுத்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், என் வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி ஒன்றும் நீங்கள் வந்து தலையெழுத்தாகணும் ஆகணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஷயம் கேட்க, அப்படி இல்லை நான் சும்மா சொன்னேன் அப்படிலாம் இல்லை, சரி நெக்ஸ்ட் ஒரு மூவி இருக்குது பார்க்கலாமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம நீ என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டை மாற்றுறாங்க, பிகாஸ் வந்து டிவோர்ஸ் லெவலுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு வேறு மூவி மாற்றி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சரி ஓகே பொழைச்சி போடு சொல்லிட்டு அவருமே நெக்ஸ்ட் மூவி அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் என்ன இது இப்படி இருக்கா அது அப்படி இருக்காது சொல்லிட்டு ஒரு மாதிரி குறை சொல்லிக்கிட்டு அந்த மூவி பார்க்குறது. அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஒரு விஷயத்த வந்துட்டு நல்லா ஆர்வமாக ரசித்து சொல்ல, ஒரு விஷயத்த டவுனாக பேச அப்படின்னு ஒரு மொமெண்ட்டே ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிட்டுருக்கு இவங்களுக்குள்ள. அண்ட் வந்துட்டு நம்ம டே சைடு காமிச்சோம் அப்படின்னா டேயோட ஆஃபீஸில் ரிலாக்ஸாக உட்காந்து ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைமில் வந்துட்டு அங்கே இருக்க வந்துட்டு ஒர்க்கர்ஸ் வந்து எப்பவும் போல தான் நம்ம யானோட ஷோ வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம அதான் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே தெரியுமே, ஸோ வந்துட்டு யானோ டேவை லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு அவங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம டேவை டீஸ் பண்ணுறதுக்காகவே அந்த வாய்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்களோட அந்த ஷோ வந்து போட்டு விட்டுட்டே இருப்பாங்களா. அதே மாதிரி இன்றைக்குமே வந்துட்டு ஆன் பண்ணி போட்டு விட்டாங்க. பார்த்தா வந்துட்டு யானோட ஷோ இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு ஷோ நடந்துட்டு இருக்குல்ல, அந்த ஷோவில் இருக்கவங்களே வந்துட்டு இந்த ஒன்னாரையுமே அடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து பார்த்தோன்னே வந்துட்டு அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்க்குமே என்ன மேம் இன்னைக்கு பேசலையா, நான் உடம்பு கிடம்பு சரியில்லையா, உடம்பு லீவ் போட்டாங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்களாம் பேசிகிட்டே இருக்காங்க. இது வந்து நம்ம டேக்குமே தெரியுது,
இந்த யானோட ஷோ எதுக்கு இவங்க பேசுகிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ண மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவருமே வந்துட்டு யானுக்கு கால் பண்ணாங்க. பட் யான் கால் எடுக்கலை. ஒரு வேளை ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க்கில் இருக்காளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு யான் எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, சார் மேம் வந்துட்டு ஆஃப்டர்நூனே கிளம்பி போயிட்டாங்க சார், என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, ஆக்சுவலா ஒன்றும் இல்லை ஆஃப்டர்நூனே போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து டே வந்து யானுக்கு மறுபடியும் கால் பண்ணாங்க. யான் வந்து இந்த டைமுக்கு கால் அட்டன் பண்ணிட்டாங்க. அட்டன் பண்ணிட்டா சொல்லுங்க டே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, என்னாச்சு நீ இன்னைக்கு ஷோ பண்ணல, உடம்பு கிளம்ப சரியில்லையா, ஏதாவது ப்ராப்ளமா, ஆஃப்டர்நூனே கிளம்பி போயிட்டியாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் நான் வந்துட்டேன், ஸோ வந்துட்டு நான் ஹாஸ்டலில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா சரி நீ வெளியே வா நான் உன்னை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டே வந்துட்டு யான் கிட்ட வந்து சொல்ல, நம்ம யான் இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து தான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நான் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசல. நெக்ஸ்ட்டு நம்ம டே என்ன சொல்ல வராது எதுவுமே கேட்காம கால் கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் தனியாக போனியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பிகாஸ் வந்துட்டு நம்ம யானுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் தனியாக போகிறது வந்துட்டு பிடிக்காது, பயமாக இருக்கும், ஊசி போடுவாங்க மாத்திரை நிறைய தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போக மாட்டாங்க. அது நம்ம யான் வந்துட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுலலாம் வந்துட்டு இந்த ஊசியெல்லாம் போடுறதுக்கு வந்துட்டு ஆஃப்னேஜ்க்கே வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்கல்ல, கேம்ப் மாதிரி போடுவாங்கள்ல, அதெல்லாம் நம்ம யான் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு ஒளிஞ்சுக்குவாங்க. ஸோ வந்துட்டு இந்த கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியவே வருவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்களா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நீ தனியாக போனியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யோசிச்சிட்டே நின்று அப்படியே உட்காந்துட்டு அந்த பிளேஸில் நின்றுட்டே இருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு ஏதாவது நடந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு வந்துட்டு அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி யானை மீட் பண்ண யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஒரு பர்சன் வந்தாங்க, ஸோ அவங்க ஏஜ் சம்திங் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பாவோட ஏஜ் சம்திங் அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஓ அப்போது அவர் இங்கே வந்துட்டு போயிருக்காரு, அதனால தான் இப்போ யான் வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கிட்ட போய் சொல்கிறாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நேராக அங்கேருந்து வந்துட்டு வீட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு நார்மலாக உட்காந்துட்டு அவரோட ஃபைல்ஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா வந்துட்டு கரெக்டாக அந்த டைமில் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ வந்துட்டு காஃபி ப்ளஸ் வந்துட்டு பக்கத்தில் வந்து சக்கரை டப்பா சக்கரை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா சக்கரை வேணா போட்டு ஆட் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்காங்க. அப்படியே வந்து வச்சுட்டு அவங்க அப்படியே நார்மலாக வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. வேகமாக வந்துட்டே வந்தவர் இவர் வந்து காஃபி எடுக்கலான்னு போயிருப்பார் டேவோட அப்பா. இவர் வந்து நேராக டேவோட அப்பா கிட்டேருந்து அந்த காஃபி கப்பை பிடிங்க, அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து சக்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம வந்துட்டு டேவோட அம்மா பார்த்துட்டு டே என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுக்குடா இவ்வளோ சக்கரை போட்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கா. அது ஒன்றும் இல்லைம்மா, இவரோட வாயிலேருந்து வர எல்லா வார்த்தையும் ரொம்ப எல்லாரையும் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குது, அதான் கொஞ்சம் நச்சு சக்கரை போட்டால் கொஞ்சம் நச்சு ஸ்வீட்டாக பேசுவாருன்னு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சக்கரையை ஆட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு, இந்த டைம் நீங்கள் யான்கிட்ட பேசுனது எனக்கு தெரியும், அதனால தான் ஜஸ்ட் சர்க்கரையை மட்டும் ஆட் பண்ணி கொடுக்குறேன், நெக்ஸ்ட் டைமும் அவகிட்ட போய் பேசுனது எனக்கு தெரிஞ்சது காஃபி இருக்கும், சக்கரை மிக்ஸ் பண்ணவும் நான் இருப்பேன், அது குடிக்க தான் நீ இருக்க மாட்டீங்க, ஓகே இனிமேல் யான் கிட்ட போகிறது பேசுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நேராக போக டேவோட அம்மாவுக்கு புரிஞ்சது இவர் ஏதோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நேராக டேவை பார்த்துட்டு டே இப்போ அவள் ஓகேவா நல்லா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா இருக்கனால தான் காஃபியில் சக்கரை போட்டு கொடுத்தேன், இல்லைனா பாய்சனை கலந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நேராக அப்படியே வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிடறாரு. நம்ம டேயோட அப்பா அம்மாவுக்குலாம் சரியான கோவம். வேகமாக வந்துட்டு என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை, யாருமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டிங்களா, அவன் எவ்வளோ லவ் பண்ணுறா தெரியுமா, அந்த பொண்ணுமே எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு தெரியுமா, ஏன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க, மற்றவங்க மனசை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு அவங்க சட்டை இந்த ரூமுக்குள்ள வந்துட்டு போயிடுறாங்க. அப்போது டேயோட அப்பா தான், ஓ அப்போ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா, எல்லாரும் தெரிஞ்சுதான் எப்படி அவகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அது சரி எல்லாருக்கிட்டே பேசி வச்சிருக்கா போல இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் நார்மலாக வந்து அந்த காஃபியுமே அவர் குடிச்சிட்டு இருக்காரு. ஓகே கேஸ், இந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிட்டு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ வாட்சிங்.